காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் வயதை விட பெரியவர்கள், சிறியவர்கள், என்னுடைய சககால தோழர்கள், தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நெஞ்சார்ந்த இனிய வணக்கம். இன்னைக்குல இருந்து நம்ம டிஎன்பிசியோடைய பயணத்தை தொடங்க போறோம். முதல்ல டிஎன்பிசினா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு எனக்கு தெரியறது இல்ல. டிஎன்பிசினா என்ன, டிஎன்பிசி யார் யாரெல்லாம் படிக்கலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதுக்கு கீழே வரக்கூடிய டிஎன்பிசிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிஎன்பிசி பத்தி ஒரு முழுமையான விளக்கத்தோட இந்த காணொலி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட இங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ புதுசா கொடுக்க போறேன். அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். டிஎன்பிசினா என்ன, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல தமிழ்நாடு பொதுப்பணி தேர்வு ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய குவாலிபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரசு பணிக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆணையம், அவ்வளவுதான். இப்போ முதல்ல டிஎன்பிசி அப்படிங்கிறது முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1924ல நீதி கட்சி அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பொதுப்பணி தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இத ஆங்கில அரசு டெவலப் பண்ணி 1929ல பொதுப்பணி தேர்வு ஆணையம் அப்படின்னு சொல்லி மாத்தி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியதுதான் நம்ம டிஎன்பிசின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதை நான் ஒரு 3 கேட்டகரியில பிரிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் சொல்லுவோம், அதாவது முதல் நிலை தேர்வுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அடுத்த கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் வைப்பாங்க, அதுல நீங்க பாஸ் பண்ணணும். அதுல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த 2 இதுலயும் மார்க் இருக்கும். பிரிலிம்ஸ்லயும் மார்க் இருக்கும், இன்டர்வியூலயும் மார்க் இருக்கும். பிரிலிம்ஸ் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து உங்களுக்கு மார்க் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி போடுவாங்க. இதுல நீங்க டாப்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம பாருங்க, பிரிலிம்ஸ் ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் நடக்கும். அடுத்தது பிரிலிம்ஸ் பிளஸ் இன்டர்வியூ நடக்கும். அடுத்த எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். அது என்ன பிரிலிம்ஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ? பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல்நிலை தேர்வு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பிரிலிம்ஸ் மார்க்கை இதுல கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ இந்த 2 மார்க்கும் கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில நமக்கு ஜாப் நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. பிரிலிம்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது முதல்நிலை தேர்வுன்னு சொல்லுவோம், ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு எக்ஸாம்ஸுக்கு கீழே என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா குரூப் 4 ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நடக்கும். அதுக்கு கீழே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. குரூப் 4க்கு கீழே விஓ இருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு, டைபிஸ்ட் இருக்கு. அடுத்தது பிரிலிம்ஸ் பிளஸ் இன்டர்வியூ. இதுக்கு கீழே வரக்கூடிய ஜாப்ஸ் என்ன அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க, ஏஓ எக்ஸாம், ஹச்ஓ எக்ஸாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள ஒரு 1:3 ரேஷியோ அல்லது 1:2 ரேஷியோ, அந்த ரேஷியோல நம்மள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல நம்ம ஒழுங்கா பண்ணோம் அப்படின்னா அங்கேயே ஒரு மார்க் போடுவாங்க. பிரிலிம்ஸ் பிளஸ் இன்டர்வியூ இது 2த்துலயும் மார்க்கை கம்பைன் பண்ணி நமக்கு ஜாப் அப்படின்றத கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததுல பாருங்க, பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ. இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னா குரூப் 1, குரூப் 2 பார்த்தோம். ஒரே எக்ஸாம்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அது குரூப் 4 விஓ எக்ஸாம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிரிலிம்ஸ் பிளஸ் இன்டர்வியூ இருக்கும். அது எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் இது பொருந்தும். அடுத்தது பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1, குரூப் 2 போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 எக்ஸாம்ஸ் பிளஸ் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல்ல நிறைய போஸ்டிங்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னா குரூப் 1 போஸ்டிங்ஸா இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 8 வரைக்கும் கண்டக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸையும் இந்த டிஎன்பிசிக்கு கீழே தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்ல ரொம்பவும் பிரபலமா இருக்கக்கூடிய, ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒரு 3 போஸ்டிங்ஸை பத்தி, அதனுடைய குவாலிபிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய ஏஜ் லிமிட்டட் என்ன, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதனுடைய சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல 3 போஸ்டிங்ஸ் நான் போட்டிருக்கிறேன். என்னன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். முதல்ல குரூப் 1 போஸ்டிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம். குரூப் 1ல பிரிலிமினரி இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லி. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பிரிலிமினரி இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். குரூப் 4க்கு பிரிலிமினரின்னு சொல்லி ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்ல குரூப் 1க்கு என்ன குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி இருந்தா போதும். குரூப் 1க்கு டிகிரி இருந்தா போதும். ஏதாவது ஒரு டிகிரி, எந்த டிகிரி வேணா நீங்க முடிச்சிருக்கலாம், டிகிரி முடிச்சா போதும். குரூப் 2க்கும் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். 10வது நீங்க முடிச்சிருந்தா போதும்.
அதே மாதிரி குரூப் 1ல ஏஜ் லிமிட்டட் பொறுத்த வரைக்கும் 21 வயசு உங்களுக்கு நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா நீங்க குரூப் 1 எழுதலாம். 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஒருவேளை நீங்க ஓசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டட் இருக்கும். ஒருவேளை குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயசுல இருந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓசியா இருந்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா அது 32 வயசு வரைக்கும் எழுதலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 18 வயசு நீங்க நிரம்பி இருந்தாலும் நீங்க எழுதலாம். குரூப் 1க்கு கீழே வரக்கூடிய போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட் 2 போஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். டெபுட்டி கலெக்டர் போஸ்ட், டிஎஸ்பி போஸ்ட். இதுக்கு கீழே இன்னும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. நான் இம்பார்ட்டன்டான 2 போஸ்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். குரூப் 2க்கு கீழே டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் போஸ்டா இருக்கட்டும், முனிசிபல் கமிஷனர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் இம்பார்ட்டன்டான போஸ்டிங்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே குரூப் 2க்கு கீழே இன்னும் நிறைய போஸ்டிங்ஸும் இருக்கு. குரூப் 4க்கு பொறுத்த வரைக்கும் விஓ போஸ்டிங்ஸா இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டா இருக்கட்டும், டைபிஸ்ட் போஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்டா இருக்கு குரூப் 4க்கும் கீழே. இதுக்கு கீழே இன்னமும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. இந்த போஸ்டிங்ஸ் பத்தி இன்னமும் உங்களுக்கு டீடைலா தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டு வைங்க. சேலரி பார்ப்போம். சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 1ல நீ பாஸ் பண்ணி போற ஒருத்தவங்களுக்கு பேசிக் சேலரியா 56,000 ரூபாய் இருக்கும். பிளஸ் அலவன்ஸோட சேர்த்து 75,000க்கும் மேல இருக்கும். இப்போ குரூப் 2ல நீங்க பாஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 37,000 ரூபாய் பேசிக் சேலரியா இருக்கும். பிளஸ் அலவன்ஸோட சேர்த்து உங்களுக்கு 49,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். குரூப் 4ல ஒருத்தர் பாஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பேசிக் சேலரியா 19,000 இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பிளஸ் அலவன்ஸோட சேர்த்து 24,000 ரூபாயில இருந்து பேசிக் சேலரியா ஸ்டார்ட் ஆகும். இந்த இதுல இருக்கக்கூடிய எல்லாமே பேசிக் சேலரி தான். 75,000க்கும் மேல இருந்தாலும் சரி, 50,000க்கு மேல இருந்தாலும் சரி, இல்ல 24,000 ரூபாயா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பேசிக்கான சேலரிஸ் தான். இன்கிரிமெண்ட்டும் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்ஸை நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படிக்கணும்ன்றத உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டயகிராமேட்டிக்கா போட்டு படிக்கணும். குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் வைஸா நீங்க படிக்கணும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ்ல இருந்து ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி அந்த ஸ்கூல் புக்ல படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளார எந்த டாபிக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல பிரிலிமினரி எக்ஸாம்க்கு 200 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க்குகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸை கொடுத்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்ட்ஸோட வெயிட்டேஜஸ் நான் கொடுத்திருக்கிறேன். குரூப் 1ல பிரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ 3ஆ பிரிச்சிருக்கோம். அதுல பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 200 கேள்விகள்ல எந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கேன். குவாலிட்டியில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விகள் கேட்கப்படும். இப்ப பாருங்க, குவாலிட்டி சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதிகமான நேரத்தை ஒதுக்கணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் சமூகம் மற்றும் தமிழ்நாடு ஹிஸ்டரி, இதுல இருந்து கிட்டத்தட்ட 40 கேள்விகள் கேட்கப்படுது. அப்ப இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கேள்விகள் அப்படிங்கிறது கவர் ஆகுது. அடுத்ததா பாருங்க, எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ்நாடு நிர்வாகம், இது 2 சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து 50 கேள்வி இருக்குது. 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 130 கேள்வி வருது. அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸும் குரூப் 2 ஆனாலும் சரி, 4 ஆனாலும் சரி, குரூப் 1 ஆனாலும் சரி, இந்த 25 கேள்விகள் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்ட ஒண்ணு. இப்போ இந்த மேக்ஸுக்கு 25 கேள்விகள் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட குவாலிட்டி, தமிழ் சமூகம், எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு நிர்வாகம், மேக்ஸ், இந்த 5 சப்ஜெக்ட்ஸ நீங்க குரூப் 1ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 155 கேள்வி வரும். அப்போ நீங்க அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்ல தான் செலவழிக்கணும். பிரிலிமினரியோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 150 எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம மெயின்ஸ்க்கு எலிஜிபிள் தான். அப்படி இருக்கும்போது 155 கேள்வி எடுத்த மட்டும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா 155க்கு நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லா கேள்விக்கும் நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 135 பிளஸ் போட முடியும். 155 கேள்விக்கு இந்த 5 சப்ஜெக்ட்ஸும் நீங்க தரவா படிச்சிருந்தீங்கன்னா 135 போட முடியும். பிளஸ் மீதி இருக்கக்கூடிய ஐஎன்எம் பிளஸ் ஏஐஎம்ஐ இந்த 2 சப்ஜெக்டும் சேர்த்து 25 இருக்கு. ஜியோகிராஃபி ஒரு 10 கேள்வி இருக்கு. சயின்ஸ் ஒரு 10 கேள்வி இருக்கு. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு கூடுதலா ஐஎன்எம் பிளஸ் ஏஐஎம்ஐ இந்த சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் 6வது சப்ஜெக்ட்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 180 கேள்விகள் கவர் ஆகும். இப்போ இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிக்கும் பொழுது 100% உங்களால கிளியர் பண்ண முடியும். 100% கிளியர் பண்ண முடியும். அப்போ நீங்க அதிகமா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகமா நேரம் ஒதுக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்ஸுக்கும் கொஞ்சம் லிபரலா நீங்க படிச்ச ஒன் டைம் ஆவது வாசிச்சுட்டா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு ஒன் டைம் வாசிக்க கூடாது. சொல்றது என்னன்னா அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். இதுக்கு கொஞ்சம் கம்மியா செலவழிச்சாலே போதும் அப்படிங்கிறது தான். குரூப் 2, குரூப் 4 ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான்.
பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 200 கேள்விகளும் வெயிட்டேஜ் அடிப்படையில என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கேன். முதல்ல தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ நீங்க அதிக நேரம் பாத்தீங்கன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிக நேரத்தை செலவழிக்கணும். அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா தமிழ் சமூகம், தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு கிட்டத்தட்ட 20 கேள்விகள் கேட்கப்படுது. பாலிட்டி 15 கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இந்த 2 சப்ஜெக்ட்ஸுக்கும் கம்பைன் பண்ணி எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 2 சப்ஜெக்ட்ஸுக்கும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 20 கேள்விகள் கேட்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த 6 சப்ஜெக்ட்ஸை நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 2 இருந்தாலும், குரூப் 2 பிரிலிமினரியா இருந்தாலும் சரி, குரூப் 2A பிரிலிமினரியா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் 4 எக்ஸாமா இருந்தாலும் சரி, உங்களால இந்த 6 சப்ஜெக்ட்ஸை நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். 100% முடியும். மீதி இருக்கிறது ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கு. INM பிளஸ் AIMI 10 கேள்விகள் கேட்கப்படுது. சயின்ஸ் பிளஸ் ஜியோகிராபி 10 கேள்விகள், சயின்ஸுக்கு 5, ஜியோகிராபிக்கு 5 அப்படின்னு சொல்லி 10 கேள்விகள் கேட்கப்படுது. மொத்தமா 200 கேள்விகள். நம்ம அந்த 6 சப்ஜெக்ட்ஸை நம்ம படிச்சாலே நம்ம தெளிவா நம்மளால கிளியர் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஏதாவது ஒரு இடத்துல தவறு செய்திருந்தாலோ இல்ல பிழை இருந்தாலோ நீங்க தவறாம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம திருத்திப்போம். ஏதாவது தேவை அப்படின்னாலும் சரி, இல்ல டீடைல்டா சொல்லணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல இன்னைக்குல இருந்து இந்த வீடியோ மூலமா நம்ம உங்களுக்காக வீடியோக்களை முதல் வீடியோவா இதை நம்ம கொடுக்க போறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இருந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் வீடியோ தான் வரும். சப்ஜெக்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் முழுமையாக குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல தான் எடுக்க போறேன். அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோவை தவறாம நீங்க எல்லா வீடியோவும் முழுமையாக நீங்க பார்க்கணும். எந்த ஒரு கண்டென்ட்டையும் நம்ம பாதியிலேயே ஸ்கிப் பண்ணி இல்ல ஸ்பீடா ஓட்டவே கூடாது. நம்ம தெளிவா படிச்சுக்கணும். நம்மளுடைய வருங்கால வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டிஎன்பிசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிசி சார்ந்து இல்லாம மட்டும் இல்லாம அரசு பணி வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்பிக்கையோட வாங்க, நிச்சயமா வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.